தமிழ்நாட்டின் போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம் என மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1000 எமர்ஜென்சிகளை பார்க்க தயார் என்று சூளுரைத்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் அவதூறு பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாமக்கல்லில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தொகுதி மறுவரையறை விவகாரத்தை குறிப்பிட்டு பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். அரசியல் அமைப்பை பாஜக காலால் நசுக்குவதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர் கருப்பு கொடி போராட்டம் வெறும் ட்ரெய்லர் தான் என எச்சரித்தார். தமிழர்களுடைய ரத்தத்துல சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். இந்தியாவில் மாநிலங்களை நசுக்கணும்னு நினைச்சா கைகட்டி வாய்ப்பற்றி அடிமையாக அடங்கியிருப்போம்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டோட போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம்னு டெல்லியை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் பாடல் பாடி வாக்கு சேகரித்தார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதன்பின் பேசிய அவர் தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக சாடினார். தொகுதி மறுவரைய அடுத்து இவங்க இன்னும் மோசமான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாஜக கிட்ட தமிழ்நாடு சிக்கினா ஜம்மு காஷ்மீரை மாதிரி உடைச்சு தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசமா துண்டு துண்டாக ஆக்கிடுவாங்க. அதே நேரம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மு க ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கார். கோவை சித்தாபுதூரில் பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறையில் திமுக நினைப்பதை விட பாஜக தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யும் என்று உறுதிபட தெரிவித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு நல்ல ஆட்சியாளனுக்கு துணை எதற்கு என்றும் எல்லா கட்சிகளையும் சேர்த்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிடுவது ஏன் என்றும் காட்டமாக வினவினார். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இது 3ம் கட்டணம் இல்லாமல் தருவேன். உனக்கு காசு மிச்சம், 1 ரூபா செலவு இருக்காது. தாலிக்கு தங்கம் தரவே மாட்டேன். காலமுறை வாழ போற புள்ள கழுத்துல ஒருவன் தாலி வாங்கி கட்ட துப்புள்ளாத உனக்கு எதுக்கு பொண்டாட்டி, எதுக்கு ஒரு வாழ்க்கை? மக்களை ஆள அரசியலுக்கு வரவில்லை, அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அரசியலுக்கு வந்ததாகவும் சீமான் கூறினார்.